நேயர்களுக்கு இனிய வணக்கம். விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு பொதுவாவே விருச்சிகம் ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, முயற்சிக்கும் கடின உழைப்புக்கும் நம்பிக்கைக்கும் பேர் போனவங்க தான் நம்ம விருச்சிகம் ராசிக்காரங்க. மத்தவங்க செய்ய முடியாதுன்னு சொன்ன காரியத்தை கூட தன்னோட முயற்சியால அசால்ட்டா செஞ்சு முடிச்சிருவாங்க. எந்த காரியம் எந்த செயலை செஞ்சாலும் மத்தவங்களோட கிட்ட எதிர்பார்ப்பு இவங்களுக்கு இருக்காது. என்னால முடியும், என் தன் கையே தனக்குதவி, இத முழுமையா உணர்ந்தவங்க தான் நம்ம விருச்சிகம் ராசிக்காரங்க. முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாங்க நம்ம விருச்சிகம் ராசிக்காரங்க. தான் வாழ்க்கையில எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் ஒரு பிரச்சனையாவே மதிக்க மாட்டாங்க. மத்தவங்களுக்கு உதவின்னு வந்து கேட்டு நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓடோடி போய் உதவி செய்வாங்க. அது ஒரு முடிவெடுக்க வேண்டிய விஷயமா இருந்தாலும் சரி, பண உதவியா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் ஓடி போய் உதவி செய்வாங்க. என்னதான் இவங்க எல்லாத்துக்கும் நல்லது நினைச்சாலும், யாரும் இவங்க நல்லா இருக்கணும், இவங்க வாழ்க்கையில முன்னேறணும்னு விருச்சிகம் ராசிக்காரங்களை ஒருத்தவங்களும் நல்ல விதமா பாராட்ட மாட்டாங்க. ஏன்னா இந்த உலகத்துல நல்லதுதான் காலம் இல்லையே. அதனாலதானே இது நாள் வரைக்கும் நீங்க இத்தனை கஷ்டப்பட்டுட்டீங்க விருச்சிகம் ராசிக்காரங்களே. அதெல்லாமே மாறப்போகுதுங்க வரக்கூடிய காலகட்டத்துல. நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல, தை பிறந்தா வழி பிறக்கணும். அந்த மாதிரி தாங்க, தை பிறந்துருச்சு, உங்க வாழ்க்கைக்கான கதவு திறந்துருச்சு. உங்க துன்பம் எல்லாம் நீங்கி இன்பம் எல்லாம் பெருக போகுது. அது மட்டும் இல்லைங்க, நீங்க இது நாள் வரைக்கும் காத்திருந்த விஷயங்கள் எல்லாமே தங்கு தடையின்றி நீங்க நினைச்சபடி நடக்க போகுது. பொதுவா சொன்னா என்ன சொல்லலாம் தெரியுமா? ஊரே உங்களை பத்தி புரளி பேச போறாங்க. இது இன்னதானமா சொன்ன, பட்ட கஷ்டம் எல்லாம் காணாம போக போகுதுன்னு நீங்க வேற இப்பவே ஊரே புரளி வேற பேசுன்னு சொல்றீங்க அப்படிங்கிறீங்களா? புரளினா நல்ல விதமாதான். இவ்வளவு கஷ்டப்பட்டவன் இப்படி முன்னேறிட்டான், படிச்சு படிப்பால உயர்ந்த நிலைக்கு வர முடியும்னு காட்டிட்டான், கடின உழைப்பால முன்னேற முடியும்னு காட்டிட்டான் அப்படின்னு உங்களை பத்தி பெருமையும் புகழும் தான் இந்த ஊரலகம் புரளி பேச போறாங்க. நீங்க அதிர்ஷ்டத்துக்கு நம்ப மாட்டீங்க. ஏன், நான் உழைக்கிறேன், உழைப்புக்கேற்ற பணம் வந்தா போதும் தான் நீங்க உழைப்பதான் நம்பி இருப்பீங்க. இருந்தாலும் தெய்வ சக்தியால உங்க வாழ்க்கையில இனிவரும் காலகட்டத்துல அதிர்ஷ்டங்கள் நடக்கதா போகுது. அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுங்க. திருமணம் ஆகாத விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகிறது. கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்க போகிறது. குழந்தை சத்தம் உங்கள் வீட்டில் கேட்க போகிறது. பணப்பிரச்சனை நீங்கி கையில் பணம் குவிய போகிறது. கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க. சொல்ல போனா இது நாள் வரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க இந்த 2024 எல்லாம் படாத கஷ்டம் இல்ல, படாத துன்பங்கள் இல்ல, தினம் உறக்கம் இல்ல, நிம்மதியா கண்ணீர் சிந்திக்கிட்டு தான் இருப்பாங்க. நிம்மதியான ஒரு நாள் கூட தூங்க முடியாம கண்ணீர் தான். ஆனா இவங்க உழைப்புக்கேற்ற பலன் கிடைச்சதில்ல, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சதில்ல, நல்லது செஞ்சாலும் இவருக்கு நல்ல பேர் இல்ல, எத்தனைதான் நல்லது பண்ணாலும் குடும்பத்துக்கும் ஊரலகத்துக்கும் கிட்டையும் நல்ல பேர் வாங்க முடியறது இல்லை இவங்கனால. என்னதான் செஞ்சாலும் பிரயோஜனம் இல்ல, நீ எல்லாம் ஒரு மனுஷனா இருந்தா வீட்டுல திட்டுவாங்க. வேலை செய்யற இடத்துல உனக்கெல்லாம் இந்த வேலையை கொடுத்ததுக்கு வேற ஆள் வச்சிடணும் அப்படிம்பாங்க. துன்பத்திலேயே நீங்க யோசிச்சிருப்பீங்க, முருகா இறைவா உன்னை நம்பிதான் இருக்கேன், எனக்குன்னு இந்த உலகத்துல யாரும் இல்ல, நான் என் குடும்பத்துக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இந்த நிமிஷம் வரைக்கும். இருந்தாலும் நான் எதிர்பார்க்கிற அன்பு, என்னை புரிஞ்சுக்கிற தன்மை எல்லாம் இது நாள் வரைக்கும் யாருக்கும் வரல. நான் தான் உண்மையாலும் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு நீங்க முருகர்கிட்ட வேணுவீங்க. முருகா என்னோட வாழ்க்கைய மாத்து, நான் பெருசா ஒண்ணும் ஆசைப்படலையே, என் குடும்பத்தோட நிம்மதியா சந்தோஷமா வாழணுங்கிற வாழ்க்கை தான் நான் கேட்கிறேன். கோடீஸ்வரன் ஆகணும் ஒரே பாட்டில நான் கேட்கிறேன். நிம்மதியான வாழ்க்கை வேணும், நிம்மதியான சந்தோஷம் வேணும் தானே கேட்கிறேன். இந்த ஒண்ணை மட்டும் கொடுப்பா அப்படின்னு நீங்க முருகர்கிட்ட மனதார வேண்டிக்குவீங்க. நீங்க நினைச்சதுக்கெல்லாம், நீங்க வேண்டதுக்கெல்லாம் பலன் கிடைக்க போகுது. முருகர் உங்க வாழ்க்கையவே மாத்தி போட்டாருங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும் விருச்சிகம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில. இந்த தை மாசத்துல ஷேர் மார்க்கெட் துறையில முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பலவிதமான லாபங்கள் அதிகரிக்க போகுது. புதிய தொழில் தொடங்கினீங்கன்னா தொட்டதெல்லாம் துவங்க போகுதுங்க. நீங்க வச்ச இடமெல்லாம் பொண்ணாக போகுது. மாணவ செல்வங்களா இருந்தா வரக்கூடிய காலகட்டத்துல கல்வியில முன்னேற்றம் காணப்படும். மாணவ குழந்தைங்களோட திறமைகள் வெளிப்படும். நீங்கள் இதனால் வரைக்கும் எதிர்பார்த்து காத்திட்டு இருந்த அன்பு உங்களுக்கு கிடைக்கும். கடனில்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறீங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம், பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. குடும்பத்தில் இருக்கிறவங்க, ஊர் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் உங்களை மதிக்க போறாங்க. உங்களோட புகழ ஊர் உலகமே புரளி பேச போறாங்க. உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய சொத்து உங்க கைக்கு வந்து சேரப்போகுது.
நீங்க மத்தவங்களுக்கு கடன் கொடுத்திருப்பீங்க, அந்த கடன் பணம் திருப்பி உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த தை மாசத்துல உங்களுக்கு வர வேண்டிய பணங்கள்லாம் உங்க கையில வரப்போகுதுங்க. உங்க இல்லத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்க போகுது. கிரக பிரவேசம், காது குத்து, கெடாவெட்டு, ஏதோ ஒரு விஷயம், நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. உங்க சொந்த பந்தங்களோட இல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க போறீங்க. இது நாள் வரைக்கும் வேலை வேலை வேலைன்னு இருந்த நீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்க குடும்பத்தோட நேரத்தை செலவிட போறீங்க, சொந்த பந்தத்தோட நேரத்தை செலவிட போறீங்க. குடும்பத்துல சொந்த பந்தத்துல உங்க ஊர்ல ஏதாவது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க இல்லாம அந்த விஷயத்த நடத்துறதுக்கு யோசிப்பாங்க. ஓ, இந்த விருச்சிகம் ராசிக்கு இவங்க வந்துட்டோம் அப்படின்னு உங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க. இதனால் வரைக்கும் நீங்களாம் ஒரு மனுஷனா இவனையெல்லாம் ஒரு மதிக்கணுமா, உங்களை நம்பி ஒரு 4 காசு கொடுக்கறதுக்கு பயந்தவங்க இப்ப நீங்க இல்லாத ஒரு காரியத்தை செய்யறதுக்கு யோசிப்பாங்க. உங்க வாழ்க்கையே மாத்திட்டாருங்க, நம்ம இறைவன் மாத்திட்டாரு. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் தாங்க நடக்கும். விருச்சிகம் ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில இன்னும் பல மடங்கு நன்மைகள் அதிகரிக்க சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க. சனிக்கிழமை தோறும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாளை மனதார வேண்டி வாருங்கள். உங்க மனதில் இருக்கிற குறைகளை எல்லாம் சொல்லிவாங்க, பெருமாள் அதை பாத்துக்குவாரு. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். பெருமாளே போற்றி, என்னை காக்கும் பெருமாளே போற்றி, இந்த உலகத்தையும் காக்கும் பெருமாளே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். விருச்சிகம் ராசிக்காரங்களே, உங்களுக்கு இந்த புத்தாண்டிலிருந்து அதுவும் தை மாதத்திலெல்லாம் உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் நடக்க போகுது. உங்க ராசிக்கு 2வது ராசியில தான் இந்த புது வருஷம் பிறக்குது. எதிர்பார்த்த தொகையெல்லாம் வந்து சேர போகுதுங்க. குடும்பத்துல அமைதி பிறக்க போகுது. தன்னம்பிக்கைக்கும் தைரியத்துக்கும் சொந்தமான உங்களோட வாழ்க்கையில நீங்க தெளிவான ஒரு முக்கியமான முடிவை எடுக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க. பேச்சுல ஆளுமையோட செயல்படுவீங்க. அனுபவபூர்வமாகவும் யதார்த்தமாகவும் பேசக்கூடியவங்க நீங்க. எதிர்பார்த்த வகையில பணம் உங்க கைக்கு வரும். தடைபட்ட பல காரியங்களை இனி எளிதில முடிச்சிடுவீங்க. குடும்பத்துல குழப்பங்கள் ஏற்படுத்தி உறவினர்கள், நண்பர்கள் சுயரூபத்தை நீங்க கண்டறிஞ்சிருவீங்க. இது நாள் வரைக்கும் உங்க வீட்டுல உங்களுக்கு சுத்திட்டு இருக்கிற ஓனா யாருன்னு, பச்சவந்தி யாருன்னு தெரியாம கவலைப்பட்டிருப்பீங்க. அந்த பச்சவந்தியை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனையெல்லாம் நீங்கி இணக்கமா வாழ போறீங்க. உங்ககிட்ட இருந்த வீண் சந்தேகங்கள்லாம் நீங்க போகுது. குடும்பம் வருமானத்தை உயர்த்த கடுமையா உழைக்க போறீங்க. இந்த புது வருஷத்துல செவ்வாய் 9ஆம் வீட்டுல அமர்வதால நீங்க தொட்ட காரியமெல்லாம் துளங்க போகுது. நீங்க புதுசா ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா, தொழில் தொடங்கணும்னு முடிவெடுத்தீங்கன்னா அந்த தொழில வெற்றிதான். புதிய முயற்சி எடுத்தால் அந்த முயற்சிக்கு வெற்றிதான் கிடைக்கும். தை பிறந்தா வழி பிறக்கும், புதிய முயற்சி எடுத்தா வெற்றிதான் கிடைக்கும். அப்படிதாங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கு. பாதி பணம் தந்து முடிக்காமல் இருந்த சொத்தை சொத்து வாங்கலாம்னு முடிவு பண்ணி பாதி பணம் கொடுத்து பாதி தராம இருப்பீங்க. நீ வரக்கூடிய காலகட்டத்துல மீதி பணத்தை தந்துட்டு உங்களுக்கு வர வேண்டிய சொத்து பத்திரத்தை வாங்கிருவீங்க. சிலருக்கு புது வீடு கட்டும் பணியை தொடங்க போறீங்க. ஆசைப்பட்டபடி உங்க சொந்த ஊர்லயே புது வீடு கட்டி சந்தோஷமா வாழ போறீங்க. உங்களை சிலரு நவீனகரமான மின்சார சாதனங்களை வாங்க போறீங்க. புதிய நிலத்தை வாங்க போறீங்க, புதிய வீட்டு மனைகளை வாங்க போறீங்க, வீடு கட்ட போறீங்க, புதிய சொத்துக்கள், ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க, தங்க நகை நட்டுக்கள் வாங்க போறீங்க, புதிய மொபைல்கள் வாங்க போறீங்க, சொல்ல போனா எலக்ட்ரானிக் சாதனங்களை வாங்க போறீங்க. இந்த ஆண்டு முழுக்க சனி சாதகமான இல்லாததால மனம் தாயார மட்டும் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்குங்க. தாய் வழி உறவுகளிடம் கொஞ்சம் கவனமா இருங்க. தாய் வழி உறவுகளால உங்களுக்கு தேய்மை நடக்க வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் அவங்கள கண்டு கொஞ்சம் பத்திரமா இருந்துக்குங்க. யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் கூட பேசணும், யார் கூட பேசக்கூடாது, அத முதல்ல நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க எல்லார்கிட்டையும் ஒரு நிமிஷம் யோசிக்காம பேசிடுவீங்க. பட்டு நம்ம ஒரு வார்த்தையை பேசிடலாம், ஆனா நம்ம பேசின வார்த்தையை அழிக்க முடியாது. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். விருச்சிக ராசிக்காரங்களே, வாழ்க்கையோட நோக்கத்தை, வாழ்க்கையில எப்படி இருக்கணும் அப்படிங்கிற இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்க வாழ்க்கையில பிரச்சனை வராது. எந்த ஒரு சொல்ல நம்ம பேசும்போது 1க்கு 2 முறை யோசனை பண்ணி பேசுங்க. அதனால தப்பே இல்லைங்க. நீங்க யோசனை பண்ணாம வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அதனால பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு என்ன சொல்றது, ஒரு நீங்க சொல்லிருவீங்க நான் இந்த விஷயத்த செஞ்சிடறேன் அப்படின்னு நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்த அந்த விஷயம் செய்ய முடியாம போயிருச்சுன்னா உங்களுக்கு கெட்ட பேரு. இது நம்மளுக்கு தேவையா? நம்மளால என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு நம்ம போயிட்டே இருந்துக்கணும். இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்கணும். வாழ்க்கை வாழ்றது ஒரு டைம் தான். நம்மளுக்கு மட்டும் நம்ம வாழ்றதுக்கு தான் பிறந்திருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் எந்நேரமும் நல்லவங்களா இருக்க முடியாது. முடிஞ்சா செஞ்சு கொடுங்க, முடியலன்னு சொல்லிட்டு போயிருங்க.
இது நாள் வரைக்கும் உதவின்னு கேட்டு வந்தா 4 பேர்த்துக்கிட்ட பிச்சை எடுத்து உதவி செஞ்சீங்க. ஆனா இனிவரை காலத்துல வாழ்க்கையோட நெளிவு செழிவை யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு வாழ போறீங்க. உங்களை பத்தி யோசிக்க போறீங்க. உங்க குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் வாழ போறீங்க. இது நாள் வரைக்கும் மத்தவங்களுக்காக நீங்க வாழ்ந்த காலமெல்லாம் போய் உங்களுக்காக வாழற காலம் வந்துருச்சுங்க. உங்க குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் நிம்மதியா வாழ போறீங்க, சந்தோஷமா வாழ போறீங்க. நீங்க எதிர்பார்த்த வாழ்க்கையில் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். விருச்சிகம் ராசிக்காரங்களே, நீங்க எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நீங்க எதிர்பார்த்தபடி நடக்க போகுது. உங்க உடல்நிலைன்னு பாத்தீங்கன்னா இந்த தை மாசத்துல சிறப்பாக இருக்க போகுதுங்க. முகம் பொலிவோட காணப்படும். சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அத்தியாவசிய செலவுகளை அதிகரிக்கிற வாய்ப்பு இருப்பதால கொஞ்சம் கவனமா சேமிப்பு அதிகரிக்க முயற்சி பண்ணுங்க. குடும்பத்துல அம்மா கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் பண்ணாதீங்க. அவங்க தெரியாம ஏதோ ஒண்ணு பேசிட்டாலும் அவங்க கிட்ட வார்த்தை விட்டுறாதீங்க. அவங்களுக்கு நீங்க உங்களை விட்டா வேற யாருமே இல்லை, அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. விருச்சிகம் ராசியில பிறந்த வியாபாரிகளே, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா இந்த தை மாசம் பழைய வாடிக்கையாளர்களை ஈர்த்து புது புது திட்டங்களை போட போறீங்க. 4 வாங்கினா 5 ஃப்ரீ, 6 வாங்கினா 7 ஃப்ரீ அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்டா நீங்க திட்டத்தை போட போறீங்க. இதனால உங்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமா சேர போறாங்க. உங்களுடைய வியாபாரம் பல மடங்கு அதிகரிக்க போகுது. உங்க தொழில முன்னேற்றம் காணப்பட போகுது. பழைய சரக்குகளை விற்று திக்க போறீங்க. உங்களுக்கு தொல்லை கொடுத்த வேலையாட்கள் எல்லாம் மாத்தி வேற ஆளை போட போறீங்க. அனுபவம் இருக்கிறவங்கள வேலைக்கு போக போறீங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு ஸ்டேஷனரி, உணவு, எலக்ட்ரீஷியன், கட்டட உதிரி பாகங்கள் செஞ்சிட்டு இருந்த இந்த ராசிக்காரங்க, விருச்சிகம் ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் இந்த தை மாசம், குறிப்பா சொல்லணும் இந்த தை மாசம் சிறப்பா அமோகமா இருக்குதுங்க. கூட்டு தொழில் செஞ்சீங்கன்னா இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி முடிவுகளை சுமூகமா எடுப்பீங்க. எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாம பேசி நிதானமா முடிவெடுப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கும் விருச்சிகம் ராசிக்காரங்களே, வருடம் முற்பகுதியில வேலை சுமை அதிகரிக்கும். வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி பதவி உயர்வும் கிடைக்கும். கணினி துறையில் இருப்பவர்களே, உங்களுக்கு பணிச்சுமை கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் அதற்கேற்ற ஊதிய உயர்வு கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு வேலை இடமாற்றம் கிடைக்கும். கணினி துறையில் இருக்கிறவங்களே கவனிச்சுங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த வரக்கூடிய காலகட்டத்துல வேலையில் இடமாற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்குதுங்க. விருச்சிகம் ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்கள் அருகிலுள்ள முருகன் ஆலயத்துக்கு சென்று அங்கு வரும் பக்தர்களுக்கு, சாப்பிட முடியாம கஷ்டப்படுற பக்தர்கள்லாம் இருப்பாங்க, சாப்பாடு கிடைக்காம அவங்களுக்கெல்லாம் உணவு வாங்கி கொடுத்து உதவுங்க. ஏழைகளோட சிரிப்புகளை மகிழ்ச்சியை பாருங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். எல்லாத்தையும் முருகர் பார்த்துக்குவாரு. நன்றி, வணக்கம்.